ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து எதை பத்தினது அப்படின்னா, என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை தான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது என்ன அப்படின்னா, ஆஃப்டர் டெலிவரி வந்து நான் மறுபடியும் வந்து வெயிட் கெயின் ஆயிட்டேன். பிஃபோர் மேரேஜ் வந்து நான் வந்து 62 கிலோ தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் என்னோட மேரேஜுக்கு முன்னாடி நான் வெயிட் லாஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து குண்டா இருந்தேன். எப்படின்னா 88 கேஜி இருந்தேன். நான் 88 கிலோ. ஸோ 88 கிலோல இருந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேரேஜ், அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் மறுபடியும் இந்த வெயிட் கெயின். ஸோ இந்த வெயிட் கெயின் வந்து டெலிவரினால ஆஃப்டர் டெலிவரி வந்தது. ஸோ இப்போ என் பிஃபோர் மேரேஜ் வந்து நான் எப்படி அந்த வெயிட் லாஸ் வந்து நான் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இது வந்து இம்பார்ட்டன்டா நான் எதுக்காக இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, எனக்கு வந்து தைராய்டு, பிசிஓடி ரெண்டு ப்ராப்ளமும் இருந்தது. பிசிஓடி மீன்ஸ் நான் வந்து பிசிஓடின்னு செக் பண்ணல. அது வந்து எப்படின்னா, நான் சொல்றது என்னன்னா, irregular periods வந்து எனக்கு இருந்தது. irregular periods எனக்கு 2 months 3 months 4 monthsக்குலாம் எனக்கு பீரியட்ஸ் வராது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்தது அப்படின்னா எனக்கு 30 days 40 days வரைக்கும் ஸ்டாப் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் இருந்தேன். ஸோ irregular periods அண்ட் தைராய்டு வந்து 4 தான் இருக்கணும். ஆனா எனக்கு வந்து இருந்தது வந்து 28. ஸோ வெயிட் கெயின் வந்து அதிகமா இருக்கும் தைராய்டுக்கு. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமும் எனக்கு இருந்தது. இதனால irregular periodsமே எனக்கு இருந்தது. இது நான் வந்து எப்படி சரி பண்ணி கன்சீவ் ஆன அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க இன்னைக்கும் இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல. நமக்கு பிசிஓடி இருக்கு, நம்மளால எல்லாம் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏங்க முடியாது? என்னால முடியுதுல்ல, அப்பயும் உங்களால முடியாது. எனக்கு இருந்தது, எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது, தைராய்டு இருந்தது, இந்த ரெண்டு ப்ராப்ளமும் எனக்கும் இருந்தது. சோ என்னெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்லாம் இன்னும் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு வந்து 1.5 வயசுல அழகான ஒரு பாப்பா இருக்கா. சோ என்னால முடியுதுன்னா உங்களால முடியாது, கண்டிப்பா முடியாது. நான் குண்டா இருக்கும்போது, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் குண்டா இருக்கும்போது வந்து காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நான் குண்டாதான் இருந்தேன். அப்பெல்லாம் வந்து நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்ணிருக்காங்க. காலேஜ் டைம்ல வந்து புடவை கட்டிட்டு போனோம்னா ஆன்டி அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா, எப்படி என் வீட்டுல ஒரு வாசல் தான் இருக்கு, இந்த ஒரு வாசல்ல என்னாலேயே போக முடியாது அப்படியெல்லாம் வந்து எனக்கு கிண்டல் பண்ணிருக்காங்க. அந்த கிண்டல் கேலி எதுவுமே என்ன பாதிச்சது கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து அது குண்டா இருக்கிறேன் அப்படின்லாம் வந்து நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. எப்ப வரைக்கும் அப்படின்னா, டாக்டர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் போகும்போது டாக்டர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க. உனக்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும்ல ஆசை இல்லையாமா? இப்படி நீ வந்து குண்டா இருந்துட்டே இருந்த அப்படின்னா நம்மளால கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் வந்து பெற்றுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம் குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்னு என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க. அப்போதான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு, நம்ம குண்டா இருக்கோம், நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. தைராய்டுக்கு irregular periodsக்கு வந்து செக்அப் போவேன், டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. நானும் டேப்லெட் சாப்பிடுவேன், கொஞ்ச நாள் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன். ப்ராப்பரா ஒரு டாக்டர் சொல்லுவாங்க, நீ வெயிட் லாஸ் பண்ணணுமா, வெயிட் லாஸ் பண்ணாதான் இந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நான் வெயிட் லாஸ் பண்றது அதெல்லாம் பத்தி நான் பெருசா யோசிச்சதே இல்லை. ஆனா டாக்டர் வந்து அந்த மாதிரி கேட்கிற வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த தாட்டும் கிடையாது, நான் எந்த பத்தியும் ஃபீல் பண்ணதும் கிடையாது. இங்க வந்து இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஒரு டைமும் வந்து ஹாஸ்பிட்டல் வர்றது செலவு. ஏன்னா நான் வந்து ரூரல் வில்லேஜ் நாங்க இருக்கிறது, அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் வரணும் 1 hour டிராவல் பண்ணி தான் வரணும். டிராவல் பண்றதுக்கே வந்து 500 600 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆட்டோலயோ ஒரு கார் புக் பண்ணி வந்தா கூட அவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு 700 800 வரைக்கும் கூட வந்து ஆயிருக்கு. ஏன்னா டாக்டர் பார்க்க சம்டைம்ஸ் லேட் ஆகும், அப்போ எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. 1000 வரைக்கும் ஆயிருக்கு. ஸோ மந்த்லி இந்த மாதிரி வந்து செக்அப் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட், நான் வந்து அப்போ லவ் பண்ணிட்டு இருந்தோம். லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து ஒன்னும் இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் சொல்றேன், இந்த மாதிரி டாக்டர் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இல்லையா, குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றேன். நீங்க வந்து வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்ன வந்து என்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க வேற வீட்டுக்கு மூத்த பையன், கண்டிப்பா வந்த உடனே எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் இருக்கிறது தானே, அதனால எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அத்தை மாமாலாம் வந்து ஒரு குழந்தை இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அதனால வந்து நீங்க வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ வந்து கல்யாணம் பண்ணி நம்ம குழந்தை பெற்றுக்குவோம், நீ குழந்தை பெற்று தருவ அப்படின்னு நினைச்சுலாம் நான் உன்னை லவ் பண்ணல.
கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ எனக்கு குழந்தையாரு, நான் உனக்கு குழந்தையா இருக்கேன், நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கோம், அப்புறம் எதுக்கு நீ மத்ததை பத்தி கவலைப்படுற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மந்த் நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு 4 தடவை இதோட வந்து மொட்டை அடிச்சிருக்காரு. 4 தடவை முடி காணிக்க வந்து அவர் கொடுத்திருக்காரு. ஒரு தடவை அவர் இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயமும் சொல்றாரு. சோ இவருக்காக நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இவருக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நான் முடிவு பண்ணேன். இவ்வளவு ஸ்போர்ட்டிவா அதுக்கப்புறம் வந்து நான் அவ்வளோ கோவப்படுவேன் எல்லாம் ஓகே, அதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு என்னோட மைனஸ்லயும் வந்து என்னோட நெகட்டிவ் என்னோட மைனஸ் எல்லாத்துலயும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இவருக்காக நான் ஒண்ணு பண்ணணும், இவருக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து நான் சின்சியரா ஸ்டார்ட் பண்ணேன். நான் கண்டிப்பா வந்து எனக்கு கண்டிப்பா குழந்தை பெத்துக்கணும், குழந்தை வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்ப குழந்தை பெத்துக்கிறதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு நான் தேடினேன். இதுக்கான சொல்யூஷன் என்ன, நம்ம குண்டா இருக்கோம், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குண்டா இருக்கிற ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. குண்டா இருந்தா பீரியட்ஸ் இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் தைராய்டு இருந்தாலும் கன்சீவ் ஆக முடியாது. சோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் நான் யோசிச்சேன். இதுக்கான ஒரே சொல்யூஷன் வந்து வெயிட் லாஸ் மட்டும்தான். நம்ம வெயிட் லாஸ் பண்ணாதான் நம்மளால வந்து கன்சீவ் ஆக முடியும் ஃபியூச்சர்ல. நமக்காக இவ்வளவு பண்றாரு, நம்ம நெகட்டிவ்லயும் நம்மள வந்து அக்செப்ட் பண்றாரு ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்காக நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணணும், அவர் யாரு முன்னாடியும் தலைவணி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வைராக்கியத்தை தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது வரைக்கும் நான் இவர்கிட்ட கூட சொன்னது கிடையாது நான் இந்த விஷயத்துக்காக தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு. என் வீட்லயும் வந்து யாருக்குமே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட தான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்காக தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். இந்த ஒரு விஷயம் தான் என்ன வந்து வைராகியமா இருந்தது என் மனசுல வந்து. அவரு எனக்காக என்ன நெகட்டிவ்லி அக்செப்ட் பண்ண அந்த மனுஷனுக்காக நான் கண்டிப்பா ஒரு குழந்தை பெற்று தரணும் அவருக்கு அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் நான் மைண்ட்ல வச்சிருந்தேன். சோ இதை மைண்ட்ல வச்சுட்டு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப வந்து சோர்ஸ் இல்ல, நம்ம வந்து ஜிம்மும் கிடையாது பக்கத்துல, ரூரல் வில்லேஜ். அப்போ வந்து ஜிம்முக்கு எல்லாம் போக முடியாது, வரணும்னா 1 hour டிராவல் பண்ணி தானே வரணும். எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய வந்து நான் ரெஃபர் பண்ணிட்டே இருந்தேன். நிறைய சேனல்ஸ் பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன் ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆப்ஸ், பிளே ஸ்டோர்ல நிறைய ஆப்ஸ் பார்த்தேன். எதுவுமே வந்து எனக்கு ப்ராப்பரா இருந்த மாதிரி இல்லை. ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த ரெஃபரன்ஸ் நான் பண்ணிட்டே இருக்கும்போது யதார்த்தமா தான் ஒரு வீடியோ வந்து ஒரு நாள் என் கண்ணில் பட்டது. ஆர்டி ஃபிட்னஸ் அன்லிமிட்டட்னு ஒரு சேனல்ல, அந்த ஒரு சேனல் தான் என் லைஃபே மாத்திடுச்சு. இது என்ன மாதிரி எத்தனையோ பேர் லைஃப் வந்து அந்த சேனல் வந்து மாத்திருக்கு. சோ அந்த மாஸ்டருக்கு வந்து இந்த தருணத்துல வந்து நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ சோ மச் மாஸ்டர். உங்களால நீங்க போட்ட அந்த வீடியோஸ்னாலதான் நான் வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, 1.5 வயசுல அழகான ஒரு பாப்பா இருக்கா. சோ அவர் சேனல் வந்து நான் பாத்துட்டு இருக்கும்போது 99 days சேலஞ்சுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாரு. ஆனா வந்து 2 weeks கிட்ட அந்த சேலஞ்ச் வந்து போயிடுச்சு. 2 weeks லேட்டரா தான் நான் அதை பார்த்தேன். சரி 2 வாரம் போனவங்க நம்ம டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இப்போ டே 1 வந்து 99 days சேலஞ்சு. இது வந்து நம்மளால ப்ராப்பரா பண்ண முடியுமா, நம்மளால இது ஓகேவா அதெல்லாம் பத்தி யோசிக்கல, நம்ம பண்ணணும் அப்படின்னு வைராக்கியமா முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா வந்து நம்மதான் ஒரு வைராக்கியமா ஒரு விஷயத்த எடுத்துட்டோமே, அவருக்காக பண்ணியே ஆகணும்னு சொல்லி. சோ ஒரு பக்கம் வந்து ஃபேமிலிக்காகவும் என்னன்னா ஒரு தடவையும் இந்த மாதிரி செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல் போறோம். ஹாஸ்பிட்டல் போனா மறுபடியும் டிமோட்டிவேட் ஆயிடும். டாக்டர் சொல்லுவாங்க நீ வெயிட் லாஸ் பண்ணணும். ஒரு தடவையும் ஹாஸ்பிட்டல் போகும்போது வெயிட் லாஸே ஆயிருக்காது, ஆனா மறுபடியும் மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவேன். எங்க அப்பாவுக்கு வந்து மாத்திரை செலவு, வண்டி செலவு இதெல்லாம் ஆனதுதான் மிச்சம். வெயிட் லாஸ் பண்ணாதான் இங்க ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருக்கும், ரிசல்ட் இருக்கும். சோ இது எதுவுமே இல்லை. அப்பாவும் ஒரு தடவை இந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணுமா, வெயிட்ட குறைக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மாவும் வந்து என்ன ஒரு தடவை சொல்லுவாங்க நீ வெயிட்ட குறைக்கலாம்ல ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் அதை வந்து பெருசா கேர் பண்ணிக்கிட்டே இல்லை. வெயிட் தானே குறைக்கலாம். ஒரு தடவை சாப்பிடும்போது சொல்லுவாங்க நீ வந்து வெயிட்ட குறைக்கலாம்ல அப்படின்னு. சாப்பிடும்போது சொன்னா நீ கோவம் வந்துடும், சாப்பிடும்போது ஏமா சொல்றீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த அப்ப நான் வந்து சிவரா யோசிக்கல இது வந்து இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு. சோ ஒரு பக்கம் வந்து ஃபேமிலிக்காகவும் வெயிட் குறைக்கணும், ஒரு பக்கம் இவருக்காகவும் வெயிட் குறைக்கணும். சோ கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணணும் முடிவு பண்ணிதான் அந்த சேனல் வந்து எனக்கு பெரிய பூஸ்டா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த சேனல்ல வந்து 99 days சேலஞ்ச் 99 days சேலஞ்ச்ல
4 லெவல்ல அவர் போட்டிருந்தாரு. சோ அதாவது நார்மலா பீப்புள் வந்து எப்படி அந்த இதை பண்ணணுமோ, நம்ம வந்து பேசிக்கா ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணிருக்க மாட்டோம், வீட்டுலதான் இருக்கோம், நிறைய வந்து விமன் எல்லாம் வீட்டுல வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரி தானே இருக்கிறோம். சோ நம்ம வந்து ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிருக்க மாட்டோம். சோ பேசிக்கா 4 லெவல் அவர் போட்டிருந்தாரு. பிகினர் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வர மாதிரி அவர் போட்டிருந்தாரு. சோ ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் அப் வாக்கிங் மட்டும்தான். ஒரு 3 days கேட்டா வார்ம் அப் வாக்கிங் மட்டும்தான் பண்றது. வார்ம் அப் வாக்கிங் அது ரெகுலரா பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து வாக்கிங்ல வந்து எப்படின்னா 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 days வந்து நம்மளால 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பா பண்ண முடியாது. அதனால 5,000, அப்புறம் 7,000, அதுக்கப்புறம் வந்து 10,000 அப்படிதான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. 1 hour வந்து வாக்கிங், வார்ம் அப் முடிச்சுட்டு வாக்கிங் 1 hour பண்ணா. அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் வந்து இருக்காதுன்னா கார்டியோக்காக வாக்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் 1 hour வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சோ இந்த மாதிரி ரெகுலரா வந்து ரொட்டீனா காலையில எந்திரிச்ச உடனே 5 பாதாம் ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வார்ம் அப் பண்ணுவோம். வார்ம் அப் முடிச்சுட்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். வாக்கிங் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் 1 hour ஒர்க் அவுட் இந்த மாதிரி ரெகுலரா பண்ணிட்டே இருந்தேன். எனக்கும் டிமோட்டிவேட் ஆச்சு. நம்ம என்ன பண்ண முடியுமா அப்படின்லாம் தோணுச்சு. நம்மளால முடியுமா, ஸ்கிப் பண்ணிடலாமா, உடம்பு வலிக்கும். நம்ம வெயிட்டா இருக்கிறதுனால ஒரு 1 week 2 weeks நம்ம பண்ணும்போது உடம்பெல்லாம் வலிக்கும், கை கால் வலிக்கும், கை கால் எல்லாம் பிடிச்சுக்குவாங்க. அப்ப யோசிச்சோம் நம்ம விட்டுலாமா, நம்மளால முடியுமா. ஆனா எனக்கு வந்து தோணுன ஒரே விஷயம், மறுபடியும் மைண்ட்ல வந்த ஒரே விஷயம், நம்ம எதுக்காக நம்ம பண்றோம், இந்த வெயிட் லாஸ் வந்து எதுக்காக பண்றோம். நமக்காக வந்து 4 மொட்டை அடிச்சு முடி காணிக்க கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து உனக்கு அவ்வளவு பெரிய தரனாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்ற அந்த மனுஷனுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிக்கும் செலவு வைக்க கூடாது. இந்த 2 விஷயத்துக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. சோ எப்ப எனக்கு டிமோட்டிவேட் ஆனாலும் இந்த விஷயத்த நான் நினைச்சுக்குவேன், கண்டிப்பா நான் அவருக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பண்ண முடியாம போகும்போதெல்லாம் இந்த விஷயத்த எனக்கு நானே சொல்லி நம்ம வந்து என்கரேஜ் பண்ணிக்குவேன். சோ அந்த ஒரு விஷயம் வந்து என்ன பூஸ்ட் பண்ணிட்டே இருந்தது. நான் வந்து உடம்பு விழுந்ததெல்லாம் வந்து என்னை எழுப்பி விட்டது இந்த விஷயம் தான். இல்ல உன்னால முடியும் எனக்கு நானே நான் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பேன். எல்லாரும் நினைச்சாங்க, என் வீட்லயே நினைச்சாங்க, இவளால என்ன பண்ண முடியும், இன்னும் 2 நாள் பண்ணுவா, 3வது நாள் விழுந்துருவா, 3வது நாள் அவ்வளவுதான் விட்டுருவா அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா எனக்கு வந்து எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்து எப்பயுமே உண்டு. எனக்கு வந்து ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதை நான் முடிச்சிருவேன், கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சோ அந்த ஒரு வைராக்கியம் வந்து எனக்கு எப்பயுமே உண்டு. இந்த விஷயத்துலயும் அதே மாதிரிதான். சோ அந்த ஒரு விஷயத்த வைராக்கியமா எடுத்துக்கிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சு டிமோட்டிவேட் ஆகும்போதுதான் அந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிக்குவேன். இல்ல நம்ம ஒருக்காக பண்ணணும்னு சொல்லி நான் மோட்டிவேட் பண்ணி நான் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருந்தேன். நான் வெயிட் லாஸ் ஆனது வந்து எனக்கு தெரியல, சேஞ்சஸ் வந்து எனக்கு தெரியல, நான் வந்து அதை பெருசா யோசிக்கல. ஒரு நாள் கோவிட் திருவிழா வந்தது, ஃபங்க்ஷன் வந்தது. அதுக்கு போகும்போது புடவை கட்டிட்டு போறோம், எல்லாருக்குமே என் மேலதான் இருக்கு, எப்படி வெயிட் லாஸ் பண்ண அப்படின்னு. அப்போ தோணுச்சு, நம்ம வெயிட் லாஸ் பண்ணிருக்கோம், நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம். எல்லாரும் வந்து சொல்லும் போது அப்போ ரியலைஸ் ஆச்சு, நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம், பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒண்ணு அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்பதான் வந்து எனக்கு புரிஞ்சுது. அப்ப வந்து எல்லாரும் உங்களை வந்து கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் தானே என்கரேஜிங்கா இருக்கும், இன்னும் மோட்டிவேட்டா இருக்கும்ல, இன்னும் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. டோட்டலா வந்து நான் 88 kg இருந்து 62 kg வரைக்கும் நான் வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து 28-30 kg கிட்ட நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன் வெயிட் லாஸ்ல. ஒரு 1 year ஜேர்னி தான். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் மந்த்ல எனக்கு வந்து 10 kg வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்த்ல வாட்டர் கண்டென்ட் எல்லாம் நம்ம உடம்புல நிறைய இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க பிகினிங்ல வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்ச பிகினிங்ல அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். சோ அதுல வந்து வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து 10 kg நான் லாஸ் பண்ணேன். சோ இதே மாதிரி 88 இருந்து 62 kg வரைக்கும் நான் வந்துட்டேன். வந்துட்டதுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் என்கரேஜிங் ஆயிடுச்சு, நம்ம இதை விடாம பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஆசை வந்துருச்சு. நம்ம இன்னும் ஒல்லியா இருந்தா அழகா இருப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த அழகா இருப்போம் அந்த விஷயத்துக்காக நான் பண்ணல. ஃபர்ஸ்ட் நம்ம அவருக்காக ஏதோ ஒண்ணு பண்ணணும், அவருக்காக இவ்வளவு தூரம் நம்ம பண்றதுக்காக அவருக்கு நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிதான் நான் பண்ண ஆரம்பிச்சது. சோ ஒல்லியா ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஆசை வந்துருந்தேன், நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் நினைச்சேன். ஒல்லியா ஆனதுக்கு அப்புறம் நம்ம நல்லா இருக்கோம், அழகா இருக்கே, இந்த மாதிரி நம்மளை பாக்குறதுக்கு கூட நம்ம அழகா இருக்கோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு இன்னும் எனக்கு மோட்டிவேட் ஆச்சு. இன்னும் நம்ம பண்ணலாம்னு சொல்லி இன்னும் கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து
எனக்கு நல்ல ரிசல்ட். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் வந்து செம்ம எக்ஸைட்டிங் ஆயிட்டாங்க. நான் எக்ஸைட் ஆகிறத விட டாக்டர் வந்து என்னன்னா எப்படிமா உங்களால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து என்ன வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன ஒர்க் அவுட் பண்ண, என்ன சேனல் பார்த்து நீ பண்ண, என்ன ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பார்த்து பண்ண, என்ன மாதிரி டயட் வந்து நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து என்கிட்ட கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதை சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணி நல்லா ரெடியூஸ் பண்ணிருக்கா வெயிட்னு சொல்லி என்னை பத்தி ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர்ஸ் வந்து. டாக்டர் வந்து என்னை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி, செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. சோ இதே மாதிரி நான் வெயிட் லாஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 year 2 year இந்த ப்ராசஸ் நான் அப்படியே கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் மேரேஜ் வச்சு என்ன இன்டர்நெட் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி யாரும் என் புருஷனை கேட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது எனக்கு. சோ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி நெக்ஸ்ட் மந்தே வந்து ஹாப்பி நியூஸ் கன்சீவ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1 year அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் அழகான ஒரு பாப்பா கையில வந்தாங்க. சோ என்னால முடியுதுன்னா, என்னால முடியும்னா, என்னால வெயிட் லாஸ் பண்ண முடியும்னா, நான் 88 கிலோ இருந்தேன், என்னால முடியும்னா உங்களாலையும் முடியாது, உங்களாலையும் முடியும். இந்த வெயிட் லாஸ் வந்து ஒரே நாள்ல நடக்கிறது கிடையாது. இதுக்கு வந்து டைம் எடுக்கும். இது வந்து டிலேடு ப்ராசஸ். இது லேட்டா தான் நடக்கும், ஆனா நடக்கும். கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும், கண்டிப்பா ஒரு நாள் ரிசல்ட் கிடைக்கும். கண்டினியூஸா நீங்க வந்து டெடிகேட்டிவா நீங்க ஒர்க் பண்ணீங்க, டெடிகேட்டிவா நீங்க எஃபர்ட்ஸ் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா லைவ் ரிசல்ட்டா நானே உட்காந்துருக்கேன்ல. தைராய்டு, பிசிஓடி, irregular periods எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி 88 கிலோ இருந்த எல்லாரும் இவளால வெயிட்டே குறைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் வெயிட் குறைச்சேன், 62 கிலோ வந்தேன். என்னால வர முடியும்னா உங்களாலும் வர முடியாது, கண்டிப்பா உங்களாலையும் முடியும். நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நமக்கு வந்து தைராய்டு இருக்கு, பிசிஓடி இருக்கு, irregular periods இருக்கு, நம்மளால குழந்தை எல்லாம் பெத்துக்க முடியுமான்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா பெத்துக்க முடியும். இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் வந்து என்ன? இந்த வெயிட் லாஸ். நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்க. வெயிட் லாஸ் பண்ண முடியாதான்னு யோசிக்காதீங்க. என்னால முடியுதுன்னா உங்களால முடியாது, கண்டிப்பா முடியும். உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, 1 month நல்லா பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து டிமோட்டிவேட் ஆயிடும். அந்த டைம்ல நீங்க வந்து எதுக்காக இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணீங்களோ, எந்த ஒரு விஷயத்த வந்து இதுக்காக நம்ம பண்றோம் அந்த ஒரு விஷயத்த வந்து விறகுன்னு வச்சுக்கோங்க. நீங்க டிமோட்டிவேட் ஆகும்போது அந்த ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்துக்கோங்க. இதுக்காக தானே நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்ற விஷயத்த நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகாது. உங்களால சாதிக்க முடியும், கண்டிப்பா உங்களால முடியும். இப்ப வந்து மறுபடியும் வந்து வெயிட் கெயின் ஆயிடுச்சு. இந்த வெயிட் கெயின் வந்து மறுபடியும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். மறுபடியும் வெயிட் லாஸ் பண்ணுவேன். மறுபடியும் வெயிட் லாஸ் பண்ணி அந்த ஸ்டோரி உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுவேன்ற நம்பிக்கையோட வீடியோ நான் முடிக்கிறேன். எப்பயுமே வந்து முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் எதுவுமே முடியாது. முடியும் நம்பி இறங்குங்க, முடியும் நம்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். என்னால முடியும்னா உங்களாலையும் முடியும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.